வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் பிரேம் பேசுகிறேன். இன்றைக்கி மிக முக்கியமான ஒரு இன்ட்ரீம் ஃபைனல் ரூல் யூஎஸ்எஸில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 5/11/2026, அதாவது கடந்த வாரம் ரிலீஸ் பண்ண அந்த இன்ட்ரீம் ஃபைனல் ரூலை பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஃபைனல் ரூல் 10லேருந்து எஃபெக்டிவாக இருக்க போகுது. ஸோ இன்னும் கொஞ்ச நாள் இது எஃபெக்டிவாக வரப்போகுது. யாரெல்லாம் இம்பேக்ட் பண்ண போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, H1B, L1 விசா, க்ரீன் கார்டு ப்ராசஸ், I-140, I-485, ஸ்டூடெண்ட் விசா, H4, H4EAD, இப்படி நம்ம மக்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய அத்தனை விசாக்களிலும் அத்தனை க்ரீன் கார்டு ப்ராசஸ்லையும் இம்பாக்ட் ஆக போகுது. ஸோ என்ன இன்ட்ரீம் ஃபைனல் ரூல் வந்திருக்கு, எப்படிலாம் இம்பாக்ட் ஆக போகுது, எந்த தவறை செய்யக்கூடாது, எதெல்லாம் செய்யணும், ரொம்ப ஷார்ட்டாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்போது ஹைப்னு ஒரு பட்டன் இருக்குது, அதை கிளிக் பண்ணும்போது இன்னும் நிறைய பேர் இந்த வீடியோ போய் சென்றடையும், இன்னும் நிறைய அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நண்பர்களே, நான் உங்கள் பிரேம் பேசுகிறேன். வீடியோவில் சொன்ன மாதிரி இன்றைக்கி ரொம்ப முக்கியமான அந்த இன்ட்ரீம் ஃபைனல் ரூலை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதற்கு என்ன காரணம், அதாவது இந்த இன்ட்ரீம் ஃபைனல் ரூல் கொண்டு வரதுக்கான காரணம் என்னென்ன இருக்குது அப்படின்னு யூஎஸ்எஸ் சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ஒரு ஃபார்ம்னாலும் அதில் ஒரு சிக்னேச்சர் வேணும், அதுவும் ஆத்தரைஸ்டு பர்சன் சிக்னேச்சர் வேணும். I-129 பண்ணுவோம், அதாவது H1B or L1 விசா பண்ணுறீங்கன்னா அதில் எம்ப்ளாயரோட சிக்னேச்சர், அதாவது எம்ப்ளாயர் அதை படித்து பார்த்து அவர் கைப்பட சிக்னேச்சர் இருக்கணும். அதை ஸ்கேண்டு காப்பியாக அப்லோட் பண்ணுவாங்க, அது வாட் எவர், பட் அவர் சைன் பண்ணியிருக்கணும். அது ஒரு டிஜிட்டல் சிக்னேச்சராகவோ இல்லை காப்பி பேஸ்டாகவோ இருக்கக்கூடாது. இல்லை இப்போ I-140 பண்ணுறாங்க, I-140 பண்ணும்போது எம்ப்ளாயர் சிக்னேச்சர் இருக்கும், அண்டு இஃப் நீன்னா அப்ளிகன்ட் சிக்னேச்சர்லாம் இருக்கும், I-485லலாம் இருக்கும் இல்லையா, அது எல்லா சிக்னேச்சர், அது எம்ப்ளாயர் பண்ணுறாங்களோ இல்லை அட்டார்னி பண்ணுறாங்களோ இல்லை அப்ளிகண்ட், இப்போ H4 பண்ணுறாங்க, அதை எக்ஸ்டென்ஷன் பண்ணுறாங்க, அப்போ அந்த ஸ்பௌஸ் கைப்பட சிக்னேச்சர் பண்ணிடணும். H4EAD பண்ணியிருக்காங்க, அப்பயுமே ஸ்பௌஸ் கைப்பட சிக்னேச்சர் பண்ணிடணும். இதில் என்ன பிரச்சனை வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சமீப காலமாக பார்க்கும்போது நிறைய பெட்டிஷனில் காப்பி பேஸ்ட் சிக்னேச்சர் பண்ணுறாங்க. அவங்க ஒரு எடுத்துக்காட்டும் சொல்லியிருக்காங்க. எங்கள்கிட்ட ஒரு கன்சல்டிங் ஃபார்ம்லேருந்து வந்தது I-129 ஃபார்மில் பார்த்தீங்கன்னா ஒரு 20 ஃபார்ம் காப்பி பேஸ்ட் பண்ண அந்த சிக்னேச்சர் வந்தது. I-140க்கு 3000 பெட்டிஷன் போட்டிருக்காங்க ஒரு ஃபார்ம், அது எல்லாமே காப்பி பேஸ்ட். ஸோ இதில் என்ன ஆகுதுன்னா, இன்டிகிரிட்டி இஷ்யூ வருது, ஃப்ராடு நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் வித்தவுட் த பார்ட்டி கன்சென்ட் நீங்கள் ஏதோ ஒரு ஃபார்ம் சப்மிட் பண்ணுறதுக்கும், அதாவது ஆன் பிகாஃப் ஆஃப் த எம்ப்ளாயராக இருக்கலாம் இல்லை ஆன் பிகாஃப் ஆஃப் த எம்ப்ளாயியும் இருக்கலாம், பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால காப்பி பேஸ்ட் பண்ணுறதை முற்றிலுமாக ஒழிக்கிறோம். டிஜிட்டல் சிக்னேச்சர் நம்ம அலோவ் பண்ணுறது கிடையாது. ஸோ இந்த ரூல் ஏற்கனவே இருந்தாலும் அந்த ரூலை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணாமல் இருந்தாங்க. இப்போ என்ன சொல்கிறோம், நீங்கள் விசா ஆஃபீஸர் பார்க்குறீங்க, அந்த சிக்னேச்சர் அது ஒரிஜினல் இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் டினை பண்ணலாம். அது ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை, டினை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க, ஒரு ஃபார்ம் ஒரு பெட்டிஷன் ரிஜெக்ட் பண்ணுறதுக்கும் டினை பண்ணுறதுக்குமான வித்தியாசம் எல்லாம் தெரிஞ்சுக்கணும். இப்போ ஏதோ ஒரு நீங்கள் H1B பெட்டிஷன் போடுறீங்க, அதை ரிஜெக்ட் பண்ணுறாங்கன்னா என்ன அர்த்தம்னா, அந்த H1B ப்ராசஸிங் ஃபீயை அவங்க ரீஃபண்ட் பண்ணிவிடுவாங்க. வாட் எவர் ஃபீ அந்த பண்ணியிருக்காங்களோ ரீஃபண்ட் பண்ணுவாங்க. சில ஃபீ நான் ரீஃபண்ட் ஃபீயாக இருக்கும், அதுக்குள்ளே வரல. பட் பொதுவாக சொல்கிறேன், அதே டினைனா எந்த ஃபீயும் ரீஃபண்ட் கிடையாது. பிகாஸ் உங்கள் கேஸை க்ளோஸ் பண்ணுறாங்க, கேஸை க்ளோஸ் பண்ணும்போது அப்ரூவாக கூட இருக்கலாம் இல்லை டினையாக இருக்கலாம். ஸோ உங்கள் கேஸை எப்படி க்ளோஸ் பண்ணுறாங்கன்னா டினைன்னு க்ளோஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கான ப்ராசஸிங் ஃபீயாக அவங்க எடுத்துப்பாங்க. ஸோ நோ ரீஃபண்ட். ஸோ ரிஜெக்ஷன் ஆகும்போது நீங்கள் போய் அதுக்கு அப்பீல் பண்ண முடியாது. வேறஸ் நீங்கள் டினை பண்ணும்போது நீங்கள் அதுக்கு அப்பீல் பண்ணலாம். ஸோ இதுவாக பொதுவான ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது, ரிஜெக்ஷன் அண்ட் டினை. ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, நீங்கள் விசா ஆஃபீஸை நீங்கள் பார்க்குறீங்க, அந்த ஃபார்மை வெரிஃபை பண்ணுறீங்க. இப்போ ஒரு H4EAD போட்டிருக்காங்க, அந்த ஃபார்மை வெரிஃபை பண்ணுறீங்க. அதில் H4EADல அந்த சிக்னேச்சர் இருக்கிற இடத்துல டிஜிட்டலாக, அதாவது டாக்குமெண்ட் சைனோ இல்லை அடோபி யூஸ் பண்ணியோ சைன் போட்டிருக்காங்க, இல்லை அது ஒரிஜினல் சிக்னேச்சர் இல்லைன்னு நீங்கள் தோணுச்சா நீங்கள் தாராளமாக டினை பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்காங்க. அது டினை பண்ண பட்சத்தில் ஒரு எடுத்துக்காட்டாக சொல்கிறேன், இப்போ H4EAD பண்ணும்போது அது டினை ஆகிடுச்சுன்னா, அந்த பண்டில் ரெண்டுமே டினை ஆகுதுன்னு வச்சுங்களேன், நிறைய பிரச்சனை வரும் ஆப்வியஸாக இல்லையா. நீங்கள் H4 ஒருவேளை உங்களோட பழைய H4 எக்ஸ்பிரி ஆகிடுச்சு, வேலிட் I-94லாம் நீங்கள் உடனே அவுட் ஆஃப் ஸ்டேட்டஸ் போயிடுவீங்க. இப்போ H4 அப்ரூவ் ஆகிடுச்சு, H4EAD டினை ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு வேலை இழப்பு ஏற்படும். ப்ளஸ் நீங்கள் அதுக்கான ப்ராசஸ் பண்ண ஃபீஸ் எல்லாம் போய்டும். இப்போ H4EAD பண்ணணும்னா அட்டார்னி ஃபீலாம் சேர்த்து ஒரு $2500 வருதுன்னு வச்சுக்கலாம், ப்ராசஸிங் ஃபீ எல்லாமே சேர்த்து, அப்ளிகேஷன் ஃபீலாம். ஸோ அது எல்லாமே போயிடும். இப்போ H1B பண்ணுறாங்க, அது இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா ஆல்மோஸ்ட் $7000 மேலே செலவு பண்ணும், அது எல்லாமே போயிடும். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், இந்த சிக்னேச்சர். ஏற்கனவே இந்த சிக்னேச்சர் எப்படியெல்லாம் இருக்கணும் ஒரு சிக்னேச்சர் அப்படிங்கிற ஒரு ரூலை 2018 கொண்டு வந்தாங்க. 2020 காலகட்டத்தில் கோவிட் அப்போ என்ன பண்ணாங்கன்னா, அந்த கன்சென்ட் எம்ப்ளாயர் ஆர் எம்ப்ளாயி சைன் பண்ணிட்டு அதை ஸ்கேன்டு காப்பியாக பண்ணால் போதும் அப்படிங்கிறாங்க. இன்றைக்குமே அதே தான் இருக்குது. ஸோ நீங்கள் சைன் பண்ணிட்டு ஸ்கேன்டு காப்பியாக உங்கள் அட்டார்னிக்கு அனுப்புவீங்க.
அவங்க வந்து பேப்பர் ஃபைலிங் ஆர் ஃபைலிங் அதை அப்லோட் பண்ணுவாங்க இல்லை அனுப்புவாங்க. ஸோ அந்த ஸ்கேன் காப்பியை ஒத்துக்கிறாங்க. பட் அந்த சிக்னேச்சர் நீங்கள் அதை படித்து பார்த்து அந்த கைப்பட இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக இருக்காங்க. அதுக்கு நிறைய காரணங்கள் சொல்லிட்டு அடுக்கிறாங்க. இப்போ யாரெல்லாம் இம்பாக்ட் பண்ண போகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்வியஸாக H1B இம்பாக்ட் பண்ண போகுது. ஸோ I-129ல எம்ப்ளாயர் அண்ட் அட்டார்னியோட சிக்னேச்சர் இது அவங்க டேக் கேர் பண்ணிப்பாங்க. அவங்க ஏன்னா இந்த ரூல் வந்து 10லேருந்து எஃபெக்டிவாக இருக்கா, ஸோ அவங்களுக்கு தெரியும் என்னெல்லாம் பண்ணும். ஸோ அவங்க மேக் ஷூர் பண்ணிப்பாங்க. பெரிய பெரிய நிறுவனங்களில் வந்து அவ்வளோ ஒரு 3000 பெட்டிஷன் சைன் பண்ணுறதெல்லாம் யோசிச்சு பாருங்க. ஸோ அதுக்காக நிறைய இந்த மாதிரி ஷார்ட்கட் போகிறாங்க, அதை தவிர்க்கும் பொருட்டு தான் இருக்காங்க. ஸோ இப்போ வந்து அவங்க வந்து கண்டிப்பாக அதெல்லாம் ஃபாலோ பண்ணிவிட்டு அவங்களோட ஒரிஜினல் சிக்னேச்சர் தான் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து H1Bல இம்பாக்ட் தெரியுது. அடுத்து H4EAD நீங்கள் டேக் கேர் பண்ணணும். பிகாஸ் உங்கள் ஸ்பௌஸ் வந்து சைன் போட்டு வீட்லேயும் ஸ்கேன் காப்பி அனுப்பும்போது தயவு செஞ்சு அவங்க டாக்குமெண்ட்டை டவுன்லோட் பண்ணுங்கள், அதில் சைன் பண்ணிட்டு ஸ்கேன் பண்ணுங்கள், அவ்வளோதான், சிம்பிள். ஸோ அதில் ஒரு பெரிய விஷயமே கிடையாது, குழப்பமே கிடையாது. ஸோ H4EAD L1 L2 அதே மாதிரி தான். L1 வந்து அவங்க டேக் கேர் பண்ணிப்பாங்க. சப்போஸ் L2 நீங்கள் எக்ஸ்டென்ஷன் I-539லாம் போகிறீங்கன்னா நீங்கள் அதை வந்து டேக் கேர் பண்ணிக்கணும். அண்ட் ஸ்டூடெண்ட் பார்க்கும்போது I-539 போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. I-765 EAD இல்லையா, ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது EAD போடுவாங்க, அதில் ப்ரீமியம் போடுவாங்க இல்லையா, ரிக்வெஸ்ட் ஃபார் ப்ரீமியம் ப்ராசஸிங் இருக்குது, I-907 நினைக்கிறேன். ஸோ அது போடும்போதும் நீங்கள் சிக்னேச்சர் போடும்போது தயவு செஞ்சு தெளிவாக உங்களோட ஒரிஜினல் சிக்னேச்சர் கைப்பட போடுங்க. மேக்ஸிமம் நீங்கள் ப்ளூவில் சைன் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் கூட, ஏன்னா நீங்கள் யூஸ்வலாக பிரிண்ட் அவுட் பிளாக் அண்ட் ஒயிட்டில் எடுத்திங்கன்னா ப்ளூவில் சைன் பண்ணும்போது அது ஒரிஜினல் டாக்குமெண்ட்டாக க்ளீனாக விசிபிளாக இருக்கும். ஸோ ஆஃபீஸருக்கு எந்த குழப்பமும் இல்லாமல் இருக்கும். பட் அது வந்து நீங்கள் அட்டார்னிட்ட கேட்டுங்க. ஸோ இது வந்து ஸ்டூடெண்ட் விசாக்கு. அடுத்து நீங்கள் வந்து க்ரீன் கார்டு ப்ராசஸ் பண்ணும்போது I-140ல எம்ப்ளாயர் டேக் கேர் பண்ணணும். I-485 உங்களுக்கு உங்கள் ஸ்பௌஸ் உங்கள் டிபெண்டன்ஸ்லாம் பண்ணும்போது தயவு செஞ்சு நீங்கள் சிக்னேச்சர் போடுற மாதிரி இருக்கும், அதில் நீங்கள் போடணும். இந்த க்ரீன் கார்டு ப்ராசஸில் I-140 I-485 மட்டும் இல்லைங்க, மெடிக்கல் இன்டேக் ஃபார்ம் இருக்கு இல்லையா, I-693 நீங்கள் சிவில் சர்ஜன் டாக்டர்கிட்ட போய் அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டு அங்கே சைன் பண்ணும்போது டாக்டரோட ஒரிஜினல் சிக்னேச்சர் இருக்கணும், ஸ்டாம்ப்டு சிக்னேச்சர்லாம் எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க ஒரிஜினல் சிக்னேச்சர் எப்படி இருக்கணும். ஸோ இதெல்லாமே வந்து டேக் கேர் பண்ணும். பிகாஸ் இதில் எங்கே தவறு நடந்தாலும் உங்களோட ஃபார்மு டினே ஆகிடும். நீங்கள் ஃபார்ம் டினே ஆகும்போது நீ முன்னாடி சொன்னியப்பா அப்பீல் பண்ணலான்னா நீங்கள் அப்பீல் போகலாம், அப்பீலுக்கு $800 செலவாகும். ப்ளஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம், உங்கள் மேலே தவறு இருக்கும்போது இன்வாலிட் சிக்னேச்சர் இருக்கும்போது நீங்கள் அப்பீல் போனாலுமே ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. பிகாஸ் அது அவங்களோட எரர் இல்லை. அப்பீல் எப்போ தான் சக்ஸஸ் ஆகும்னா ஒரே ஒரு பாயிண்டில் மட்டும் தான் சக்ஸஸ் ஆகும். எதையெல்லாம் யூஎஸ்சிஎஸோட மேனுவல் எரர் ஆர் ஃபேட்டல் எரராக இருக்குதோ அங்கே மட்டும்தான் சக்ஸஸ் ஆகும். தவிர நம்மளோட எரர் வச்சுட்டு அங்கே போனீங்கன்னா அது ஃபெயிலியர் ஆகிடும். அது இன்னும் உங்களுக்கு வந்து செலவை அதிகப்படுத்தும், இன்னும் உங்களுக்கு வந்து பிரச்சனை அதிகப்படுத்தும். ஸோ அதனால் அதெல்லாமே தெரிஞ்சுக்கணும். ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, நான் இன்னொரு தயவு செஞ்சு ஹார்டாக ரெக்கமெண்ட் பண்ணுறது என்னென்னா, இப்போ சமீபத்தில் என் நண்பர் ஒருவருக்கு வந்து அவங்களோட I-94 எக்ஸ்பைரி ஆகிடுச்சு, எக்ஸ்டென்ஷனில் இருக்கும்போது அது டினே ஆகுது. ஸோ இப்போ I-94 எக்ஸ்பைரி ஆகிடுச்சு, இதுவுமே டினே ஆகிடுச்சு, இது அப்பீல் பண்ணாலும் சக்ஸஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு கம்மி. பட் இப்போது அவங்க அன்லாஃபுல்லாக இருக்கிறாங்க. ஸோ அப்பீல் பண்ணுறதுக்கு கூட வாய்ப்பு இல்லை. ஸோ வேறு வழி இல்லை, USA விட்டு தான் போயிடும். ஸோ அதனால தான் நிறைய பேர் நான் ரெக்கமெண்ட் பண்ண என்னென்னா, தயவு செஞ்சு உங்களோட H1B எக்ஸ்டென்ஷனை 6 மாதத்துக்கு முன்னாடியே போட்டுருங்க, ப்ரீமியம்லாம் பண்ணிடுங்க. ஸோ அதில் வந்து வித்தவுட் எனி டவுட், பிகாஸ் நீங்கள் ஒரு வேளை இந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா நீங்கள் 6 மாதத்துக்கு முன்னாடி போகும்போது ப்ரீமியமில் பண்ணும்போது ஒரு வேளை உங்களுக்கு டினேயாக இருந்தாலும் உங்களோட பழைய I-94 வேலிடாக இருக்கும். ஸோ உங்களுக்கு சஃபிஷியன்ட் டைம் இருக்கும். நீங்கள் ஒன்று அப்பீல் பண்ணலாம், சப்போஸ் USCIS சைடு தான் கண்டிப்பாக எரர் இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுன்னா அப்பீல் பண்ணலாம். ஆர் நீங்கள் புது ஃபார்ம் கூட சப்மிட் பண்ணுறதுக்கான டைம் இருக்குது. ஸோ தயவு செஞ்சு நீங்கள் வந்து நார்மல் ப்ராசஸிங் தான் போகணும் அப்படின்ட்டிங்கன்னா இந்த ஒரு சுச்சுவேஷனில் மாட்டினீங்கன்னா பெரும் பிரச்சனை ஆகிடும். ஸோ இந்த மாதிரியான நிறைய பாலிசி வரதுக்கான காரணம் என்ன, அவங்க எங்கெங்கெல்லாம் பிரச்சனை இருக்கோ அங்கெல்லாம் டினை பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் டினை ஆகும்போது நீங்கள் ஒரு அன்லாஃபுல் ப்ரெசன்ஸுக்கு போயிடுவீங்க, அவுட் ஆஃப் ஸ்டேட்டஸ் போயிடுவீங்க. ஸோ தயவு செஞ்சு நான் திரும்ப திரும்ப சொல்கிற மக்களே, H1B எக்ஸ்டென்ஷனை 6 மாதத்துக்கு முன்னாடி போங்க. ஹைலி ரெக்கமெண்டட், ப்ரீமியம் போயிடுங்க, பண்டிலாக போயிடுங்க அப்படிங்கிறது தான் ரெக்கமெண்டேஷன். சரி, நம்ம இதுக்கு திரும்ப வருவோம். ஸோ அவங்களோட சொல்கிற காரணங்கள் என்னென்னா, இது ஏற்கனவே இருந்தாலும் இப்போது நாங்கள் அவங்களுக்கான பவர் கொடுக்குறோம். ஸோ USCIS ஆஃபீஸருக்கான டிஸ்கிரிப்ஷன் பவர் கொடுக்குறோம், நீங்கள் ரிஜெக்ட் பண்ணணும் அவசியம் இல்லை. முன்னாடி வந்து RFலாம் கொடுத்துருந்தாங்க, அதாவது இன்வாலிட் சிக்னேச்சர் இருக்கும்போது RFI கொடுப்பாங்க, ரிக்வெஸ்ட் ஃபார் எவிடன்ஸ் போயிட்டு அது வேலிட் சிக்னேச்சரை எடுத்துகிட்டு வருவாங்க. ஆர் NOIDன்னு ஒன்று கொடுப்பாங்க, அதாவது நோட்டீஸ் ஆஃப் இன்டென்ட் டினைன். ஸோ அதெல்லாம் கொடுத்துட்டு அதான் வந்து அதெல்லாம் கரெக்ட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க. இப்போ தெளிவாக சொல்கிறாங்க, அதெல்லாம் கிடையாது, நேரடி டினை தான். இதில் 2 ஃபார்ம் மட்டும் எக்ஸாம் பண்ணியிருக்காங்க, அதாவது டினை பண்ணாமல் ரிஜெக்ட் பண்ண சொல்லி. அது ரெண்டுமே சிட்டிசன்ஷிப் சம்பந்தமான அந்த ஒரு ஃபார்ம் உங்கள் ஸ்க்ரீன்லையுமே வந்து அதோட நம்பர்ஸ். அதர்வைஸ் பார்க்கும்போது இது மிக முக்கியமான ஒரு பாலிசி சேஞ்ச் ஜூலை 10 அமலாக்கப்பட போகிறாங்க. இது நேரடியாக இந்தியர்களை, அமெரிக்கா வாழ் இந்தியர்களை இம்பாக்ட் பண்ண போது. அது நீங்கள் வீசாவில் இருந்தாலும் சரி தான், இல்லை ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி. B1 B2 அது ரொம்ப முக்கியமான ஒரு பண்ணி. இப்போ டூரிஸ்ட் உங்கள் பேரண்ட்ஸை கூப்பிட்டு வரீங்க, அங்கே எக்ஸ்டென்ஷன் போடுறீங்கன்னு வச்சிங்களேன்,
அப்போ I-539 போடுவீங்க. அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு காரணத்தினால இன்னும் கொஞ்சம் நாள் இருந்துட்டு போகலாம்ப்பா, இன்னும் ஊரை சுற்றி பார்த்துட்டு போகலாம்ப்பா, எக்ஸ்டென்ஷன் போடுறாங்கன்னு நீங்கள் தாராளமாக போடலாம். B1 B2 அது பிரச்சனை கிடையாது. அதில் 2 இருக்குது, பேப்பர் ஃபைலிங் அண்ட் இ-ஃபைலிங். நீங்கள் பேப்பர் ஃபைலிங் போகும்போது அந்த ஃபார்மை டவுன்லோட் பண்ணி கைப்பட அவங்க சிக்னேச்சர் போட்டு அனுப்பணும். இ-ஃபைலிங் போகும்போது இ-ஃபைலிங் ரொம்ப ஈஸி, நீங்கள் டக்குன்னு பண்ணி முடிச்சிடலாம். ஸோ ஹைலி ரெக்கமெண்டட் இ-ஃபைலிங் தான். அந்த இ-ஃபைலிங் போடும்போது சிக்னேச்சர் வந்து நீங்கள் அவங்களோட ஆத்தரைஸ்டு டூல் கொண்டு தான் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ அந்த நேரத்தில் அக்செப்டட். ஸோ தெளிவாக சொல்லியிருக்காங்க, எங்கெல்லாம் யூஎஸ்சிஎஸ் வந்து இ-ஃபைலிங்கில் அவங்க ஆத்தரைஸ் டூல் கொடுத்து அங்கே சைன் பண்ணுங்கன்னு கொடுத்துருக்காங்களோ அந்த மாதிரி நீங்கள் சைன் போட்டிங்கன்னா அது எல்லாமே அக்செப்டட். அதர்வைஸ் நீங்கள் ஒரு தேர்ட் பார்ட்டி டூல் அடோபோ ஏதோ ஒரு டாக்குமெண்ட் சைனோ யூஸ் பண்ணி நீங்கள் சைன் போட்டு அந்த ஃபார்ம் அனுப்புனீங்கன்னா அக்செப்டட் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு வந்து ஒரு கிளியர் பிக்சர் கிடைக்கிது, இதுதான் வருது, இதுதான் நம்ம செய்ய வேண்டியது அப்படின்னு. ஸோ நீங்கள் மேக் ஷூர் பண்ணிங்க எந்த ஃபார்ம் சைன் பண்ணும்போதோ உங்கள் கைப்பட அந்த ஒரிஜினல் சிக்னேச்சர் போகிற மாதிரி மேக் ஷூர் பண்ணிங்க. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்போது ஹைப்னு ஒரு பட்டன் இருக்குது, அதை கிளிக் பண்ணும்போது இன்னும் நிறைய பேர் இந்த வீடியோ போய் சென்றடையும், இன்னும் நிறைய அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.